Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் ரொம்பவே புதுசாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் கருவேப்பிலை தான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே நம்ம கடையிலேருந்து கருவேப்பிலை வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுறது இல்லை. அதிலிருந்து ஒரு பாதியாவது நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம். ஸோ இனி ஒரு இலை கூட உங்களுக்கு வேஸ்டே ஆகாது. எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வச்சு காய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா உதுத்திட்டு கிச்சன்லேயே ஒரு ஓரமாக துணி விரித்து போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். இல்லைன்னா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம கருவேப்பிலையை மட்டும் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சருக காய்ச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பிளெண்டர் இருந்ததுன்னா இது ஈஸியாகவே பவுடர் ஆயிரும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நமக்கு சரியாக அரைப்படாது. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா சூப்பராக பவுடர் ஆகும். இப்போ நமக்கு கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நான் சிக்கன் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வகை கிரேவிலையுமே நம்ம இதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக இந்த பொடியை மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா இதோட வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையோட சத்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லா சட்னி வெரைட்டிஸ்லையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி சட்னி செஞ்சிட்ருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம கார சட்னி இல்லை கொத்தமல்லி புதினா சட்னி இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக கருவேப்பிலை சாப்பிடவே மாட்டாங்க. குழம்பு பொரியல் இருந்தால் கூட தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கருவேப்பிலை சாப்பிட்றோங்கிறதே தெரியாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பொரியல்லையுமே சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இதை கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கணும் அப்படின்னா நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். பொதுவாகவே நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைக்கும் போது வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அரைப்போம் இல்லையா? நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். ஸோ பொடி அரைக்கும் போது அந்த டைமில் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை அப்படின்னா இந்த பொடியையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையை ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இனி கருவேப்பிலையில் ஒரு இலை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய காய் சேர்த்து செய்வோம் இல்லையா? ஸோ இந்த காயெல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டான கலரில் இருக்கும். இதுவே நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காயோட கலர் எல்லாமே ரொம்ப டல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ இந்த காயோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான பிரைட் கலர்லேயே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே பிரியாணி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ காயெல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்ப்போம் இல்லையா? சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம கொஞ்சமாக சுகர் தான் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க சொல்லலை, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது காயோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகும். இது வெஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, வெஜிடபிள் குருமா இல்லை நீங்கள் நிறைய காயெல்லாம் சேர்த்து கிச்சடி செய்கிறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். சுகர் சேர்க்கறதுனால இனிக்குமோன்னெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கேரட் எல்லாம் பொரியல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நல்ல பொடியாக துருவிட்டு பொரியல் பண்ணுவோம். ஸோ நீங்கள் காலையில் அவசர அவசரமாக சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பொரியல் பண்ணுறதுக்காக இந்த கேரட்டை கட் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும். இதை நல்ல பொடி பொடியாக துருவிடலாம். எப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பர் இருக்கும். இதில் நிறைய பிளேட்ஸ் இருக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம போட்டோம்னா ஒரு 5-6 தடவை இழுத்து விட்டாலே போதும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த சாப்பரை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. எல்லார் வீட்லேயுமே மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா? அதை நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போது இந்த ஜாரில் நம்ம கேரட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஜார் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். ஜார் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போது இதை நம்ம எப்பயும் போல் அரைச்சிடக்கூடாது, லைட்டாக பல்ஸில் கொடுத்து எடுத்தாலே போதும். பல்ஸ்லையுமே ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, 1 செகண்ட்க்கு மட்டும் விட்டு விட்டு 2 அல்லது 3 தடவை கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்ல பொடி பொடியாக வந்துருச்சு. இது ஃபுல்லாக நைஸாக அரைஞ்சிருமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பர்லையோ இல்லை கிரேட்டரில் துருவுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதை நம்ம எப்பயும் போல் பொரியல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும், அதே சமயம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். எதுலையாவது ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம குக்கரில் இருக்க கைப்பிடி, பால் பாத்திரத்தில் இருக்கிற கைப்பிடியை டைட் பண்ணுறதுக்காக தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவசரமாக நம்ம தேடும்போது தான் இது நம்ம கைக்கு கிடைக்காது. ஸோ அந்த டைமில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய நெயில் கட்டர், அதாவது நெகவெட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா நெகவெட்டிலையுமே உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி 2 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஸ்பூனோட பேக் சைட் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி டைட் பண்ணுவீங்க. அதெல்லாம் மைனஸ் மாதிரி ஒரே ஒரு கோடு இருக்கும்ல, அந்த ஸ்க்ரூக்கு செட் ஆகும். ஆனால் ஸ்டார் டைப்பில் இருக்கிற ஸ்க்ரூக்கு செட் ஆகாது. அதெல்லாம் கத்தி வச்சு சுற்றும் போது கத்தி மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கும், ஸ்க்ரூ சுற்றாது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். நெகவெட்டி எல்லாத்தையுமே அங்கங்கே போடாமல் சின்னதாக ஒரு டப்பா எடுத்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இது பேனா வாங்கும்போது வச்சு கொடுத்தாங்க, அந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கண்ணுக்கு போடுற கண்ணாடியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கள, ஸோ அந்த டப்பா ஏதாவது பழசு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது தொலையாமல் இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு தடவையும் நம்ம எங்கே வச்சோன்னு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது, டக்குன்னு எடுத்துக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி சோஃபாவுக்குள்ள குஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் கலரில் சோஃபாவில் இருக்க டிசைனே போட்டிருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளைனாக ஒயிட் கலரில் இருக்கும். இல்லை, அதுக்கு நீங்கள் தனியாக கவர் வாங்கவோ இல்லை தைக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற தலகாணி உரையவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் எல்லா தலகாணி உரையுமே நல்ல நீளமாக தான் இருக்கும். சோஃபா குஷனை நம்ம உள்ளே வைக்கும்போது இதில் பாதி இடம் நமக்கு அப்படியே வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம மடக்கி வச்சாலுமே ஒவ்வொரு தடவையும் இது கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த தலகாணி உரையை இந்த குஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபிட்டிங்காக செட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஓப்பனாக இருக்க பக்கத்தை எடுத்து அப்படியே உள்ளே விட்டுருங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்பக்கமாக சுருக்கம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா கரெக்டாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம நல்ல உள்பக்கமாக தள்ளி வச்சுருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக இது பிரிஞ்சுக்கிட்டும் வராது. சின்ன சைஸில் இருக்கிற எல்லா தலகாணிக்குமே நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை இந்த மாதிரி தான் செய்வோம். எப்போயாவது நம்மக்கிட்ட தோசை மாவு இல்லைன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு 4-5 முந்திரியை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ரவை சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த ரவையை நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் ரோஸ்டட் ரவை வாங்கியிருந்தாலுமே ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சேர்த்து வறுக்கும்போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வறுத்துட்டு தான் செய்யணும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல மணலாக வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. ரவை எந்த கப்பில் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் தயிரும் மெஷர் பண்ணி எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்க தயிர் மட்டுமே பத்தாது, இது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவை வந்து நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து இதை வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவியிருக்கேன். அடியில் இந்த மாதிரி முந்திரி வைக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ மாவை ஊற்றிட்டு அடுத்து நம்ம எப்பயும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை உள்ளே வைக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக நீங்கள் வந்து குக்கிங் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆடி யூனிராப்ஸோட குக்கிங் அண்ட் பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். அதே சமயம் இது ரீயூசபிள்ன்றதுனால இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நான் பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாது. ரவையை வறுத்துட்டு ஊற வைக்கிற வேலை மட்டும்தான். ஸோ டக்குன்னு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டை இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்க விட்டுருப்பீங்க. நம்ம ஹேங்கரில் போடும்போது என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பேண்ட் வந்து நல்ல நீளமாக இருக்கிறதுனால கபோர்டில் கீழே எந்த திங்ஸுமே வைக்க முடியாமல் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இதை 2ஆக மடித்து போட்டிருந்தாலுமே இந்த பேண்ட் வந்து நழுவி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இடத்தையும் அடைக்காமல் இந்த பேண்ட் நழுவி கீழேயும் விழாமல் ஹேங்கர்லேயே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டை 2ஆக மடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் விடுறதுக்குள்ளே இடம் இருக்குள்ள இதை வந்து ஹேங்கரில் மாட்டிட்டு அப்படியே ஹேங்கரை திருப்பிக்கோங்க. அடுத்து கால் பகுதியை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுட்டிங்கன்னா இது வந்து உயரம் கம்மியாகவும் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடும்போது பேண்ட் நழுவி கீழேயும் விழாத இடத்தையும் அடைக்காமல் இருக்கும். இது பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.